Hi everyone, welcome to Gailis Gold Bank Exam Tamil. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா LICW ஓட மெயின்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஜெனரலிஸ்டுக்கான அனலைசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? அந்த அனலைசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா குவான்ஸ் ரீசனிங் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் ஓவரால் குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா இதுல பாத்துடலாம். சரிங்களா? எஸ், லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலா சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? எஸ், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட கைட்லியோட ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். எஸ், அதனோட ஓரியன்டேஷன் கிளாஸ் ஜாக்சன் சார் நாம எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலாக SBI கிளர்க் மெயின்ஸ் சடனாக ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, இன்னும் ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸோ அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக வராது. இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நம்மளோட பாண்டிச்சேரியில் இருக்க கைட்லியோட ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா SBI கிளர்க் அண்ட் IBPS கிளர்க்கு ஃப்ரீயா மெயின் செஷன் ஸ்பெஷலா கண்டக்ட் பண்றாங்க. வீக்கெண்ட்ல கம்மிங் 9th நவம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது நாளையில இருந்து 9:30 இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் தான் இதை ஹேண்டில் பண்றாங்க. உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடா எந்த டவுட் இருந்தாலும், ஒரு பிகினரா இருந்தீங்கனாலுமே நல்லா புரியும், ஒரு ரிப்பீட்டரா இருந்தீங்கனாலுமே ஏதோ ஒரு டாபிக் லேகா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா அங்க டீச் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து கால் பேக் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகேவா? எஸ், டைரக்டா போயிடலாம். ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரீசனிங்ல இருந்து மெயினா ரோல் பிளே பண்ணது என்ன அப்படின்னா பசில்ஸ் தான். சரிங்களா? பசில்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் பசில்ஸ் தான் வந்திருக்கு. 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பசில்ஸ், சீக்வன்சி பேஸ்டு பசில், அதாவது பாக்ஸ் பசில் இருக்குல்ல, எல்லாமே வேரியபிள் பேஸ்டு, ஆனாலுமே போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த கொடுத்துருக்க டைம்ல ரீசனிங்கை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும். நல்லா போடுறவங்க அந்த டைமை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா உட்காந்துட்டு நான் அவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா வார்ம் அப் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வார்ம் அப் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா? இன்இக்வாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்லன்ஸ் பேஸ் பண்ணி இருந்திருக்கு. டெஃபினெட்லி ட்ரூ எது, கீழே ஒரு சென்டென்ஸ் லைனா கொடுத்துட்டு இதுல ஃபில் பண்ணுங்க அந்த மாதிரி இருந்திருக்கு. டேட்டா சஃபிஷியன்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ற மாதிரி இருந்திருக்கு. சரிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில்ல வராதனால இங்க கேட்டிருக்காங்க. பிளஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங், இன்ஃபரன்ஸ், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பிளஸ் டைரக்டா ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்புட் அவுட்புட்ல இருந்து 5 கொஸ்டின், இன்புட் அவுட்புட் லாஜிக் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. மிஸ்லெனியஸ் பேஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, மோல்டுன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஆல்பாபெட் அரேஞ்ச்மெண்ட், ஓவர் காஸ்டிங் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒரு சைனீஸ் கோடிங் இருந்ததா சொன்னாங்க. டோட்டலா 30 கொஸ்டின். இந்த 30 கொஸ்டின்ஸுமே மோஸ்டா போடுற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்ல கிராக் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பா 30மே கொடுத்துருக்கலாம். ஒரு 28 to 30 கண்டிப்பா குட் அட்டெம்ப்டா இருந்திருக்கு. சரியா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸா நடந்த 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மூணுமே இருக்கு இல்லையா, டிஐ பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு கேஸ்லெட்டும் ஒரு டிஐயும் முடிச்சவங்களால இன்னொரு டிஐ கரெக்டா கொடுக்க முடியல, இல்ல 2 டிஐயும் கொடுத்தவங்களால ஒரு கேஸ்லெட் கொடுக்க முடியல. அந்த மாதிரி நமக்கு அனாலிசிஸ் கொடுத்திருந்தாங்க. கரெக்டா? ஓகேங்களா? அடுத்தது குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் கொஞ்சம் லென்த்தியா போனதுனால கொஞ்சம் குயிக்கா போட முடியல. நல்லா ஃபாஸ்டா கொடுக்கறவங்க 25+ நெருங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நார்மலா போடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 above போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு அப்ராக்சிமேஷன்ல 4 கொஸ்டின்ஸும் அரித்மெட்டிக்ல 7ம் டோட்டலா ஒரு 13 சொல்லியிருந்தாங்க. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 22ல இருந்து 25 வரைக்கும் போட்டிருந்தாவே நல்ல அட்டெம்ப்ட் தான். சரிங்களா? அவ்வளவுதான் கண்டிப்பா கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? 25 மேல குவான்ஸ் நல்லா போடுறவங்க 25 மேல கொடுக்கலாம். ரொம்ப நல்லா புரியுதா நான் சொல்றது? புரியுதா இல்லையா? நான் கொஞ்சம் குவான்ஸ்ல எப்பயுமே டாப்பரா இருப்பாங்கன்றவங்க 25 மேல கொடுக்கலாம். மற்றபடி நம்ம இங்க எல்லாருமே குவான்ஸ் ரேசிங் நல்லா பண்ணதுனால தான் இங்க செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ 22ல இருந்து 25 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகி இப்போ கேஷ்லைட் போடும்போது தப்பா ஏதாவது எடுத்துட்டு இருந்தா அப்படின்னா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? எஸ், இது நீங்களுமே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் மோஸ்டா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேம் ஃப்ரம் அக்டோபர்ல இருந்து ஒரு 9+ கொஸ்டின்ஸ் இருந்ததா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்ததா சொன்னாங்க. நார்மலா கிடையாது. நார்மல் LICயை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த 15 கொஸ்டின் போடணும், அந்த அவங்க மார்க் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த 15 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 மார்க் போட்டணும். சரிங்களா? 15 மார்க் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது 15 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் 30 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் அங்க மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்றது அந்த குவாலிஃபைங் நேச்சர் ஒன்று இருந்தது இல்லையா, அப்படின்னு சொல்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நல்ல டெப்தா படிச்சிருக்கணும். கொஞ்சம் படிச்சிருந்தா
பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னா நெகட்டிவ் இல்லாதனால மோஸ்டா எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டு வந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அந்த மார்க் அப்படிங்கிறது ரீச் ஆயிடும். ஸோ அந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகணும் கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எஸ், இன்சூரன்ஸ் நார்மலா இன்சூரன்ஸ் மெட்டீரியல்ஸை கரெக்டா ப்ராப்பரா எந்த இன்சூரன்ஸ் மெட்டீரியல் இருந்தாலும் அதை ப்ராப்பரா ஏதாவது ஒரு என்ன சொல்றது எங்கேயோ என்ன ஒரு குரூப்லயோ நம்ம கொடுத்த இன்சூரன்ஸ் மெட்டீரியல்ஸோ கைட்லைன்ல இருக்கிறதோ கோட்ல இருக்கிறதோ நீங்க கரெக்டா ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா போட்டு வந்திருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஈஸியா மீன்ஸ் ஒரு மாடரேட் லெவல் தான். ஆனா நம்ம படிச்சுதான் இருந்திருக்கு, படிக்காத எங்கிருந்தும் இல்ல, படிச்சது இருந்திருக்கு. படிச்சது நம்ம கண்ணில் படிச்சிருந்திருக்கு. அதுவே ஒரு 15 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு போதுமான அளவுக்கு இருந்திருக்கு. எஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசைஸ் ரைட்டிங் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரிசைஸ் ரைட்டிங் எழுதுற மாதிரி இருக்கு. எஸ்ஏ ரைட்டிங் 3 கொடுத்துட்டு 1 எழுதுற மாதிரி இருந்திருக்கு. சரியா? இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்க இது கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணிருக்கீங்க, ப்ரிசைஸ் ரைட்டிங் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது இது குவாலிஃபைங் நேச்சர். இதை நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் போய் உங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ், குட் அட்டெம்ப்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் 22ல இருந்து 25 வரைக்கும் போடலாம். இங்க 23 கொடுத்துருப்போம், இருந்தாலுமே 22ல இருந்து 25 வரைக்கும் போட்டிருந்தாலே குட் அட்டெம்ப்ட் தான். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 28 + 30 வரைக்கும் போட்டுருக்கலாம். இங்க ஜென்ரல் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் வந்து 12 வாங்கியிருக்கணும், 15 அதாவது 12 to 15 கண்டிப்பா போட்டிருக்கணும். போட்டு கரெக்டா போட்டிருந்தா மட்டும் தான் செலக்ட் ஆக முடியல. அதனால 12 to 15 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த மாடரேட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் மார்க்கெட் அவேர்னஸுமே அதே மாதிரி தான் 16 to 20 வரைக்கும் போடுற மாதிரி இருந்திருக்கு. ஓவராலா ஒரு 79ல இருந்து 90 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. சரியா? மோஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீசனிங்லயும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அனாலிசிஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 180 மார்க் இருக்கும். 180 மார்க் இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 அதாவது 160 வச்சுக்கோங்களேன். ஒரு 160 மோஸ்டா எல்லாரும் வாங்கிடுவாங்க. 160 வாங்கிடுவாங்க. இது ரெண்டுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் நேச்சர். சரியா? 15 போட்டிருக்கணும், 20 25 அதாவது வாங்கியிருக்கணும் இல்லையா? சரியா? எஸ், 30 வாங்கியிருக்கணும். 30 போது அது ஒரு 60 ஆயிடும். சரியா? இந்த மாதிரி இப்படி பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 220 பக்கம் வந்துடும். ஸோ ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது அது அப்பார்ட் ஃப்ரம். ஓகேவா? இந்த குவாலிஃபைங் நேச்சரை நம்ம நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தது இன்டர்வியூ போக ஆரம்பிச்சிருவீங்க. அதை பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்திருக்கு லெவல். ஓகேங்களா? எஸ், லெவல் வைஸ் பார்த்தாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நீங்க எப்படி எக்ஸாம் கொடுத்துட்டு வந்தீங்க, எவ்வளவு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை வச்சு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோ எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாலிட்டி சொல்லலாம். அதே மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்மளோட கைட்லியோட லேர்னிங் சென்டர், ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் பாண்டிச்சேரியில் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எஸ்பிஐ கிளர்க்குக்காகவும் ஐபிஎஸ் கிளர்க்குக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸ் ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. குவான்ஸ்ல கண்டிப்பாக வீக்காக இருக்கா, நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமீடியட்டாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன், எனக்கு மென்டர் சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்து கால் பேக் வரணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? எஸ் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நான் அடுத்தடுத்த எக்ஸாம் இருக்கிறவங்க, நாளைக்கு சப்போஸ் எஸ்ஓ இருக்கிறவங்க நீங்கள் முடிச்சு வந்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு வாங்க. அப்கமிங்ல எஸ்பி இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணுங்க. எல்லா அனாலிசிஸுமே நம்ம பார்க்கலாம். எல்லா எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.